கடவுள் வியாபாரத்திற்கு பயன்படுத்தப்படுகிறார் என்று சொன்னால் மக்கள் நம்புவதில்லை. இன்று நாம் வாங்கும் பல பொருள்களின் அட்டை படங்கள் கடவுளின் படங்களாக இருக்கின்றன. உதாரணத்திற்கு கைப்பைகள், ஊதுபத்தி அட்டை, சூடத்தின் அட்டை, நாள்காட்டி அதாவது காலண்டர் அட்டைகள், விளக்குக்கு பயன்படும் எண்ணெய் அட்டைகள், நாம் பயன்படுத்தும் சுவாமி படங்கள், இன்னும் பல. அனைத்தும் குப்பை மேட்டில் நாம் கால் படும் இடங்களில் கிடைக்கிறது. இன்று பல வழிப்போக்கர்கள் சிறுநீர் கழிக்கும் மற்றும் மலம் கழிக்கும் இடங்களாக குப்பைகள் இருக்கின்றன. இவைதான் நீங்கள் கடவுளுக்கு கொடுக்கும் மரியாதையா? உங்களது நம்பிக்கை, உங்களது மரியாதை உங்களுக்கு நல்லது செய்யும் என்று நீங்கள் நம்பும் கடவுள் இன்று பலர் அசிங்கம் செய்யும் இடங்களில் குப்பைகளாக கிடைக்கின்றன. நீங்கள் முதல் தேதியில் பூஜித்த ஒன்று ஆண்டின் கடைசி தேதியில் குப்பையில் கிடைக்கிறது. சரி, கடவுளின் தன்மை அல்லது குணம் என்று நீங்கள் எதை பார்க்கிறீர்கள்? எந்த கடவுள் மற்றவர்கள் பொருட்களின் மீதும் சொத்துக்களின் மீதும் ஆசைப்பட சொல்லியது? எந்த கடவுள் திருடச் சொல்லியது? எந்த கடவுள் மற்றவர்களை ஏமாற்றச் சொல்லியது? எந்த கடவுள் தவறான செயல்களில் ஈடுபடுங்கள் என்று சொல்லியது? இதெல்லாம் நம்மில் பலர் செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள். கடவுளின் தன்மை என்பது தன்னலம் இல்லாமல் பொருட்கள் மீது ஆசை படாமல் மற்ற உயிர்களுக்கு தெரிந்தே தீங்கு செய்யாமை என்பது என்று தான் நான் பார்க்கிறேன். எந்த கடவுள் கொலை போன்ற குற்றச்சம்பழங்கள் செய்யச் சொல்லியது? கடவுளை நம்பும் பலர் பல விதங்களில் பல விஷயங்களில் போராட்டம் நடத்துகிறார்கள். இது போன்ற செயல்களில் ஈடுபடும் நிறுவனங்களின் மீது எந்த வழக்குகளும் வருவதில்லை, அவர்களுக்கு எதிராக குரல் கொடுப்பதும் இல்லை. இது போன்ற செயல்கள் தவறு என்று எந்த கட்சியும் எந்த அமைப்பும் போராடுவதில்லை. இது சரியா தவறா என்பதை நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள்.